அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீராம நவமிக்காக நம்ம சுவாமிக்குள்ள அந்த நெய்வேத்தியத்துக்குள்ளே தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் பானக்கம் நீர்மோர், அப்புறம் இந்த பருப்பு பாருங்கள், பச்சை பருப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சு, இதுக்கு பேர் கோசம்பரின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் 3 விதமாக செய்வாங்க ஸ்ரீராம நவமிக்கு. இந்த பிராமின்ஸை அவங்க வீட்டிலலாம் இது கண்டிப்பாக செய்வாங்க. இது பானக்கத்துக்காக நான் வெல்லம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டிருந்தேன், அதுவாகவே நல்லாவே கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது கரைய. பாருங்கள், வெல்லம். இதுக்கு ஏலக்காய், சுக்கு, எலுமிச்சம்பழம் சேர்த்தோம்னா நமக்கு பானக்கம் ரெடி. அப்புறம் பார்த்திங்கன்னா நீர்மோருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கடுகு தாளித்து கொட்டினோம்னா இது நீர்மோரும் ரெடி. அப்புறம் இந்த கோசம்பரின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பாசிப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருக்கேன். இதுக்கு பேர் கோசம்பரி. இந்த கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா கோஸ்மல்லின்னு சொல்கிறாங்களாம், தெரியல எனக்கு. நான் கோசம்பரின்னு கேள்விப்பட்டிருக்கேன். கோசம்பரி இது வடப்பருப்புன்னு கூட சொல்லுவாங்க சில பேர். இந்த பருப்பு இப்போ ஊற வச்சுட்டு, இது கூட நம்ம வெள்ளரிக்காய், தேங்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு சாலட் மாதிரி நம்ம பண்ணுறது. அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணி செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பானக்கத்துக்கு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம், ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம். லேசாக மேலாப்பில் புழிஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட பானக்கத்துக்கு இந்த கொஞ்சம் சுக்கு மட்டும் தட்டி சேர்த்துக்குவோம். இப்போ நம்மளோட சுக்கு இந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு. இதை நம்ம பானக்கத்தில் சேர்த்துக்குவோம். ஏலக்காய் போட்டாச்சு, எலுமிச்சம்பழம் புழிஞ்சாச்சு. இப்போ நம்மளோட பானக்கம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வடைப்பருப்புக்கு இந்த பருப்பை நம்ம தண்ணியை இருத்துட்டு ஒரு பவுலில் போட்டுக்கணும். அப்புறம் வெள்ளரிக்காயை நல்லா திருவி எடுத்துக்குவோம். இப்போ நம்மளோட பானக்கம் ரெடி ஆயிடுச்சு. சுவாமிக்கு வச்சுட்டேன். இப்போ அடுத்து நம்மளோட நீர்மோர் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நான் இப்போ கடாய்க்காய் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதில் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய். இதில் மோருக்கு தேவையான கடுகு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ நம்ம இந்த உப்பு மோரில் சேர்த்துக்கிட்டுருக்கோம். இப்போ இதில் பாதி பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சு அதை அப்படியே வச்சு நம்ம மோரில் போட்டுக்கணும். இப்போ நம்மளோட நீர்மோர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உப்பு மட்டும் அவங்கவுங்க தேவைக்கு பார்த்து தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் அடுத்து வடைப்பருப்பு கோசம்பரி அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட நீர்மோருக்கு ஒரு துண்டு இஞ்சி மட்டும் தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்து கோசம்பரிக்கு பாருங்கள், ஊற வச்ச பாசிப்பருப்பு, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மட்டும் நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள், கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதுக்கு சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறம் ஒரு பாதி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பாதி பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை அப்படியே தாளித்து நம்ம கோசம்பரியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ நம்மளோட கோசம்பரிக்கு எல்லாமே தாளித்து சேர்த்தாச்சு. இதுக்கு தேங்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி தேங்காய் இல்லை, அதனால் நான் தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், சாலட்டு சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு 4 ட்ராப்ஸ் லெமன் அது புழிஞ்சிக்கலாம். ஓகே, நம்ம பானகத்துக்கு எடுத்த லெமன் மிச்சம் இருந்துச்சு, அதை எப்படி புழிஞ்சிட்டேன். இப்போ இதை நல்லா கரண்டி விட்டு
கலந்து விட்டுட்டு நம்ம ராமருக்கு பரிமாறிட்டு நைவேத்தியத்துக்கு வச்சுட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதாராம், ரகுபதி ராகவ ராஜா ராம், லலித பாவன சீதாராம், ராம ராம ஜெய ராஜா ராம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுச்சு. இப்போ இது மூணுமே நமக்கு சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கோசம்பரி, நீர்மோர், பானக்கம். இதுக்கு தேங்காய் இருந்தால் அவசியம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட தேங்காய் இல்லாதனால நான் சேர்க்கலை. தேங்காய் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட ராமநவமி பிரசாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீர்மோர், அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான வடைப்பருப்பு, அதாவது கோசம்பரி, கோஸ்மல்லின்னு சொல்கிறாங்க. நான் அப்படி கேள்விப்பட்டதில்லை. எங்கள் சிட்நாடு பக்கம் அந்த கத்திரிக்காயை வச்சு பண்ணுறத நாங்கள் கோஸ்மல்லின்னு சொல்லுவோம். இது கர்நாடகாவில் கோஸ்மல்லின்னு சொல்கிறாங்க. நான் கோசம்பரின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான சேலட். நம்ம நார்மலாக நம்ம நடைமுறை வழக்கப்படி சொன்னோம்னா சேலட் தேங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான பானக்கம், நீர்மோர், கோசம்பரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சுவாமி கும்பிடுங்க. ராமர் நமக்கு நல்ல அருள் புரிவாள். வாய்ப்பு கிடைச்சா அயோத்திக்கு போய் ராமரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய ராமநவமி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.